السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். எல்லா விதமான நலவுகளும் பாக்கியங்களும் நம்மை வந்தடையும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சகோதரர்கள் கூறுகின்றார்கள், நான் அதிகமாக துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகுவதில்லை, நான் கேட்கக்கூடியது எனக்கு கிடைப்பதில்லை என்று பல சகோதரர்கள் கூறுகிறார்கள். யக்கீனோடு இஹ்லாஸோடு நீங்கள் துஆக்களை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்கள் இருக்கின்றது, சில இடங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில் இந்த இடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் மிக முக்கியமான நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று தொழுகையிலே, ருக்கூவிலே, சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும் போது என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். பல நலவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ உம்ரி ووقلي وعملي ورزقي. اللهم بارك لي في عمري ووقلي وعملي ورزقي என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.